Good morning. ஆடியோவும் வீடியோ எல்லாம் கிளியராக இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணணுமா? ஹலோ, குட் மார்னிங். கேட்குதுங்களா? குட் மார்னிங் மேம். குட் மார்னிங். வீடியோ கிளியராக இருக்குங்களா? உங்களுக்கு கொஷின் தெரியுதா? எஸ் மேம். சரிங்க. இன்னைக்கு டே 9ஆ டே 10ஆ? எங்க அவ்வளோதான் 10 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. அதில் நான் ஒன்று. எல்லா குரூப்புக்குமே மெசேஜ் ரிசீவ் ஆகிடுச்சுல? எந்த குரூப்காச்சும் போடாமல் விட்டுருக்கோமா? சரி, கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? என்ன சவுண்டே இல்லாமல் இருக்கீங்க? தூங்கி எந்திரிச்சதான் தூக்கம் தெரியலையா? ஓகே மேம். ஓகே. ஆக்சுவலாக இன்னைக்கு கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறது தான், விச் மீன்ஸ் கொஷின் பேப்பர் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. லைக் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைக்கிள் டெஸ்ட் 2ஓட கொஷின் பேப்பர் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. சரிங்களா? லாஸ்ட் கிளாஸில் எதுக்கு வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் பீம் இருக்குது அப்படின்னா அந்த ஃபிக்ஸட் பீமில் யூடிஎல் கிராஸ் ஆகிருக்குன்னா அந்த யூடிஎல்லில் இருக்கிற மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் எங்கே இருக்கும்? சவுண்டு கிளியராக இருக்குல்ல? எஸ் மேம். ஓகே. எந்த இடத்துல உங்களுக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் எனக்கு யூடிஎல் இருக்கும்போது அந்த இடத்துல எங்கே கான்ட்ராஃப்ளெக்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் L/2√3. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.211L ஃப்ரம் போத் த எண்ட்ஸ். இதுவே வந்து எனக்கு சென்டர்லேருந்துன்னு சொன்னாங்கன்னா 0.289L. சரிங்களா? ஓகே. இன்னைக்கு இருக்க கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா when a fixed beam of span L. சரிங்களா? கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸட் பீம்னு சொல்லிட்டாங்க. அந்த ஃபிக்ஸட் பீமோட ஸ்பான் பார்த்தீங்க அப்படின்னா எல்லுன்றது வந்து தெரிஞ்சிருக்கும். சரியா? இப்போ இது வந்து சென்ட்ரல் பாயிண்ட் லோடு இருக்குது. இதில் வந்து எங்கே கான்ட்ராஃப்ளெக்ஷன் வந்து நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ கான்ட்ராஃப்ளெக்ஷன் போது என்ன ஆக்சுவலாக கான்ட்ராஃப்ளெக்ஷன் என்ன சொல்லியிருப்போம்? பெண்டிங் மொமெண்ட் எந்த இடத்துல சைன் சேஞ்ச் ஆகுதோ அதை தான் நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா கான்ட்ராஃப்ளெக்ஷன். இது பாசிட்டிவ் டு நெகட்டிவாக இருந்திருக்கலாம், இல்லை நெகட்டிவ் டு பாசிட்டிவாக இருந்திருக்கலாம். சரிங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பெண்டிங் மொமெண்ட் அதோட சைனை சேஞ்ச் பண்ணுதோ அந்த இடத்த வந்து நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா எனக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் அந்த இடத்துல நடக்குதுன்னு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு இதுக்கு பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் எப்படி இருந்திருக்கும்னா இப்படி இருந்திருக்குமா? கரெக்டா இல்லையா? மேக்ஸிமமோட வேல்யூ எங்கே இருந்திருக்கும்? இன்னும் தூக்கத்துலேருந்து தெரியவே இல்லையா இருக்கும்? மேக்ஸிமம் எவ்வளோ இருந்திருக்கும்? சீக்கிரம், அது டிஸ்கஷன் கிளாஸ் தான், நான் மட்டும் பேசுகிற மாதிரி கிளாஸ் கிடையாது. WL²/24 8 இல்லையா? சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் கேரிங் அ பாயிண்ட் லோட் தான். சென்டரில் இருக்க மேக்ஸிமம் பெண்டிங் மொமெண்ட் இங்கே சென்டருக்கு வந்து WL/8 தான். சரிங்களா? எண்டுக்கு வந்து WL/12 வந்திருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. சரிங்களா? உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் எங்கே வந்திருக்கும்னா இந்த இடத்துல ரெண்டு இடத்துக்கும் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? இந்த இடத்துல தான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன் வந்திருக்கும். அதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா L/4 ஃப்ரம் போத் த எண்ட்ஸ். சரிங்களா? L/4 ஃப்ரம் போத் எண்ட்ஸ். ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பியில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா? இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணால் கரெக்டாக இருக்குமோ? கொஷின் கரெக்ட் தெளிவாக தெரியுதுங்களா? தெரியுது மேம். ஓகே.
இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, a portal frame fixed at the base end is determinate by சரிங்களா? ஒரு போர்ட்டல் ஃப்ரேம் இருக்குது, அது வந்து டிட்டர்மினேட் வந்து எத்தனை டிகிரியில் வந்து எனக்கு டிட்டர்மினேட்டா இன்டிட்டர்மினேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஒரு போர்ட்டல் ஃப்ரேம்னா அது எப்படி வந்திருக்கும்? இப்படி இருந்திருக்கும். கரெக்டா? ஆமாவா இல்லையா? என்ன சவுண்டே இல்லாமல் இருக்கிறீங்க? மேம் டிரா பண்ணும்போது தெரியல. அப்படியா? கீழே சப்டைட்டில் தெரியல. இப்போ ஓகேவா? ஓகே. ஓகே. அப்போ ஒரு ஃபிக்ஸட் பீம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டல் ஃப்ரேம்னா இப்படி தான் இருந்திருக்கும். அந்த போர்ட்டல் ஃப்ரேமோட எனக்கு உங்களுக்கு எப்படி வந்து இன்டிடர்மினன்சி எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி இன்டிடர்மினன்சி கண்டுபிடிப்பீங்க? R minus S மேம். R minus S சரிங்களா? 6 - 3 அப்படிதானா? ஆமாங்க. சரிங்களா? 6 - 3ன்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3D டிகிரியில் வரும்போது வந்திருக்குங்க. சரிங்களா? இப்போ இதில் ஆக்சுவலாக எக்ஸாக்டாக வந்து இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது. அப்போ இது மொத்தமாக 6 இருக்கும். இதில் எனக்கு அந்த இருக்கிற இன்டிடர்மினன்சி டிகிரி பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். விச் மீன்ஸ் என்னோட ரியாக்ஷன் 3 இருக்குது. ஸோ அதான் 6 - 3 = 3. மொத்தமாக எனக்கு வந்து 3 டிகிரி இன்டிடர்மினன்ட்டில். ஒன்றும் இல்லைங்க, இதை நான் சிம்பிளாக எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்கிறேன். நம்மளுக்கு எந்த பீம் வந்து நம்மளுக்கு வந்து டிட்டர்மினன்ட் பீமுங்க? கேன்டிலீவர் பீம் வந்து டிட்டர்மினன்ட் பீம். கரெக்டுங்களா? நான் இந்த ஃப்ரேமை கேன்டிலீவர் பீமாக பிரிச்சிடறேன். விச் மீன்ஸ் நான் இந்த இது எடுத்துறேன், இந்த இது ரிமூவ் பண்ணிடுறேன். சரிங்களா? இந்த சப்போர்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ இந்த சப்போர்ட் ரிமூவ் பண்ணால் எனக்கு இந்த ஸ்ட்ரக்சர் வந்து டிட்டர்மினண்ட்டாக மாறிடுமா? ஓகேவா? அப்போ இதோட ரியாக்ஷன் எத்தனை இருக்கும்? 1 2 3 ரியாக்ஷன். ஸோ தட் எனக்கு டிட்டர்மினன்ட் டிகிரி வந்து ஃபிக்ஸட் பேஸ்க்கு வந்து எத்தனை டிட்டர்மினன்ட் டிகிரி? 3 டிகிரி. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் இந்த மெம்பர் ஏபி. ஏபியில் ஃபோர்ஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஆஃப் த ஜாயிண்ட் இன் பின் ஜாயிண்டட் ஃப்ரேம் ஷோன் பிலோ ஈக்குவல் டு. சரிங்களா? கொஷின் ஃபுல்லாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதா? ஆப்ஷன் சி வரைக்கும் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுமோ? ஆக மாட்டேங்குது. ஆன்சர் பி மேம். வரேங்க. 10 கிலோ கம்ப்ரஷன். இதை எப்படி நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஃபோர்ஸ் இருந்திருக்கு. இப்போ சம்மேஷன் ஆஃப் ஹெச் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிருப்பீங்க, சம்மேஷன் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றத போட்டிருப்பீங்க. அடுத்தது சம்மேஷன் ஆஃப் எம் இஸ் ஈக்குவல் டு 0. இந்த இடத்துல எனக்கு மொமெண்ட் கிடையாது, அதனால் நான் மொமெண்ட் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. எனக்கு ஹரிசாண்டல் வெர்டிகல் ஃபோர்ஸஸ் மட்டும் தான் இருக்க போகுது. ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்க போதா அப்படின்னா எனக்கு இங்கே ஆர்ஏவோட ரியாக்ஷன் இருக்குது. நான் எப்படி வேணால் என்னோட இதை வந்து காம்போனண்ட்டை நான் வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது மெம்பரில் இருக்க இது ரியாக்ஷனை வந்து நான் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். சரியா? இப்போ நான் இதை வந்து நான் கம்ப்ரெஷன் எடுத்துக்கிறேன், நான் டென்ஷன், இது ரெண்டுத்தையுமே நான் ஒன்று கம்ப்ரெஷன் எடுத்தேன்னா ஒன்று டென்ஷன் எடுத்துக்கிறேன் என்னோட கன்வீனியன்ட்டுக்காக. சரியா? அதை நான் கம்ப்ரெஷன் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்து இது டென்ஷன் எடுத்துக்கிறேன். சரிங்களா? ரியாக்ஷன் உங்களுக்கு காம்போனண்ட் இப்படி போட்டால் கம்ப்ரெஷன் டென்ஷன்றது தெரியும் தானே? உங்களுக்கு இது வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், இங்கே ஃபிக்ஸடு. அப்போ நான் இங்கே இருக்கிற ஒரு ஆள் இருக்கிறான்னு வச்சுக்கோம். இந்த ஆள் வந்து என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற 2 கைப்பிடி இழுக்கிறான். சரிங்களா? அப்படி இழுக்கிறான் அப்படின்னா திஸ் இஸ் கம்ப்ரெஷன். அண்ட் இங்கே இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறது இப்படி இழுக்க முடியாது. ஸோ தட் இங்கே வந்து டென்ஷன், இவனை பிடிச்சி கை இழுக்கிற மாதிரி இந்த இடத்துல அர்த்தம். ஸோ தட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. சரியா? ஓகே, இப்போ எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெர்டிகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சால்வ் பண்ணி வைப்பீங்க. எனக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கான்னா இல்லை. அப்போ நான் இங்கே இருக்கிற ரியாக்ஷன் வந்து இங்கே இப்படி. ஓகேவா? அப்போ சம்மேஷன் ஆஃப் வி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட போகிறேன். வி வெர்டிக்கலில் எத்தனை ரியாக்ஷன் இருக்குது? எஃப் பிஏ இருக்குது. எனக்கு இது 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 என்ன டைரக்ஷனில் இருக்குது? இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கா, ஈக்குவலன்ட் டைரக்ஷனில் இருக்கா? என்ன? ஏபியும் கீழே மெம்பரும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. சரியா? அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குன்னா இந்த சைடில் ஒன்று அந்த சைடில் ஒன்று நான் போட்டுக்கலாமா? ஓகேவா? இப்போ நான் இந்த ஆப்போசிட் ஈக்குவல் டு 10 கிலோ நியூட்டன் அப்படின்றத எழுதிக்கிறேன். சரிங்களா? விச் எஃபிஏவோட வேல்யூ வந்து எனக்கு வேணால் வேறு எந்த இடத்துலையுமே எனக்கு வேல்யூ கிடையாது. அப்போ எனக்கு எந்த மெம்பரில் உங்களுக்கு வந்து வேல்யூ கேட்டிருந்துருக்காங்க?
FABல தான் உங்களுக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ FABயோட வேல்யூ வந்து 10 கிலோ நியூட்டன்னு சொல்லியாச்சு. அப்போ மொத்தமாக 3 வேல்யூவில் 10 கிலோ நியூட்டன் 10 கிலோ நியூட்டன் இருக்குது. சரி இருந்திருப்போம். ஆனால் எனக்கு டார்க் இந்த இடத்துல வருமானா வராது. எனக்கு இப்போ கம்ப்ரெஷன் வருமா டென்ஷன் வருமா அப்படின்றது தான் என்னோட டவுட்டு. சரியா? அப்போ எனக்கு FACயை வந்து கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். அப்போ FAC கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் வேல்யூ? ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கானா இல்லை 0. ஓகே, அப்போ எனக்கு இந்த இடத்துல அப்போ ஒரு மெம்பரில் இருக்கிறது எனக்கு 0 ஆகிடுச்சு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. இந்த இடத்துல எந்த மெம்பருமே எனக்கு கிடையாது. அப்போ எனக்கு இங்கே மேலே ஃபோர்ஸ் இங்கே இருக்குது, இங்கே புஷ் பண்ணுற ஃபோர்ஸு. அப்போ எனக்கு இந்த மெம்பர் என்ன ஆக ஆரம்பிக்கும்? கண்டிப்பாக கம்ப்ரஸ் தான் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ அங்கே இருக்கிற மெம்பர் ஃபோர்ஸு எனக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் வராது. அப்போ இங்கே இருக்கிறது என்னவா இருக்கும்? கம்ப்ரெஷன் ஃபோர்ஸாக இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்குலர் ஷாஃப்ட் இருக்குது. அது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 80 நியூட்டன் பர் mm ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஷியர் ஸ்ட்ரெயின் கொடுத்துருக்காங்க 80 × 10⁻³ ஷியர் மாடுலஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, ஷியர் மாடுலஸ்ஸு, அதுக்கப்புறமேட்டு வந்து ஷியர் ஸ்ட்ரெயின் இதெல்லாம் வச்சு என்ன இருந்திருக்கு? அவ்வளோதான். சரிங்களா? நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மாடுலஸ்ன்ற ஒரு வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஷியர் மாடுலஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் நார்மலாக இப்போ இது டைரக்ட் ஸ்ட்ரெஸ் பை டைரக்ட் ஸ்ட்ரெயின் போடுற மாதிரி தான். இப்போ ஷியர் மாடுலஸ் கொடுத்துருக்காங்க. ஷியர் மாடுலஸ்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஷியர் ஸ்ட்ரெயின். ஓகே, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ 80, ஷியர் மாடுலஸோட ஷியர் ஸ்ட்ரெயினோட வேல்யூ 80 × 10⁻³ கொடுத்துருக்காங்க. 80 கேன்சல் ஆயிரும், 10⁻³ மேலே போயிடும், which is 1000 நியூட்டன் பர் mm². சரிங்களா? நெக்ஸ்ட் போயிடலாமா? ஓகே மேம். பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இன் பீம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு டியூ டு. பெண்டிங் ஸ்ட்ரெஸ் எதனால் ப்ரொடியூஸ் ஆகுது? கான்ஸ்டன்ட் ஆக்சியல் ஃபோர்ஸ்னாலையா, இல்லை கான்ஸ்டன்ட் ஷியர் ஃபோர்ஸ்னாலையா, இல்லை கான்ஸ்டன்ட் பெண்டிங் மூமெண்ட்னாலையா, கான்ஸ்டன்ட் ட்விஸ்டிங் மூமெண்ட்னாலையா? பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்போம்? பியூர் பெண்டிங் அப்படின்னா அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு பெண்டிங் மட்டும்தான் வரப்போகுது, அதை தவிர வேறு எதுவும் வரப்போகிறது கிடையாது. அப்போ எனக்கு டைரெக்டாக இதில் இருக்கிறது என்ன மட்டும் தான் வந்திருக்குன்னு சொல்கிறோம். கான்ஸ்டன்ட் பெண்டிங் மொமெண்ட் இருக்கிறது தான் எனக்கு வேல்யூ. சரிங்களா? ஒரு பியூர் பெண்டிங் பீம் இருக்குது அப்படின்னா அந்த பெண்டிங் பீமோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெறும் பெண்டிங் மொமெண்ட்னால கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல எனக்கு வந்து என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் மட்டும் வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருப்போம். சரியா? அப்போ அதோட ஆன்சர் என்னதுங்க? கான்ஸ்டன்ட் பெண்டிங் மொமெண்ட் ஆப்ஷன் சியில் இருக்குதுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் போகலாமா? சொல்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்குங்களா? ஸ்லோவாக போகிற மாதிரி தானே இருக்குது. ஏன்னா லாஸ்ட் கிளாஸில் நான் அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஓகே தானே? கண்டினியூ பண்ணலாம்ல நெக்ஸ்ட் கொஸ்டின்? Okay. சரி. நெக்ஸ்ட், the radius of gyration is usually refers to with respect to dash system of the section அப்படின்னு சொல்றாங்க. radius of gyrationன்றது என்னது? r ஓட வேல்யூ. r is equal to square root of I/a. கரெக்டா? ஆமாங்களா? எஸ் மேம். சரி, இப்போ இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேச்சர் அப்படின்றத நான் வந்து எங்கேருந்து எடுத்திருப்பேன்? ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த செக்ஷன்லேருந்து சென்ட்ராய்ட்லேருந்து எடுத்திருப்பேனா, மேஜர் பிரின்சிபல் ஆக்சஸ்லேருந்து எடுத்திருப்பேனா, பிரின்சிபல் ஆக்சஸ்லேருந்து எடுத்திருப்பேனா? எப்பயுமே ஐயோட வேல்யூன்றது எதை பொறுத்து தான் எடுத்திருப்போம்? ஆரோட வேல்யூ சென்ட்ராய்டல் ஆக்சஸ்லேருந்து தான் எடுத்திருப்போம். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ பிரின்சிபல் ஆக்சஸ்னா என்னன்னு சொல்லியிருப்போம்? பிரின்சிபல் ஆக்சஸ்னா எந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் வேல்யூ இல்லையோ, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ இல்லையோ அதை தான் நான் என்னன்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னா பிரின்சிபல் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருப்பேன். விச் த ஆக்சஸ் விச் கேரிஸ் 0 ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது தான் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஆக்சஸ். அப்போ மேஜர் ஆக்சஸ்னா என்ன, மைனர் ஆக்சஸ்னா என்ன? பிரின்சிபல் ஆக்சஸ்லேயே எனக்கு வந்து மேஜராக எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கோ, அதாவது நிறைய வேல்யூ எது எடுத்துக்கோ அதை வந்து மேஜர் பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு சொல்லியிருப்போம். எது கம்மியான வேல்யூ எடுத்துக்கோ அதை மைனர் பிரின்சிபல் ஆக்சஸ்ன்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? நெக்ஸ்ட் போயிடலாமா? செக்ஷன் மாடல்ஸ் அடுத்த क्वेश्चन இது. ஓகே. சரிங்களா? அடுத்தது the section modulus of a rectangular section is proportional to. சரிங்களா? அப்ப sectional modulus z is equal to என்ன சொல்லிருப்போம்? bd squared divided by 6. கரெக்ட்டா தப்பா? section modulus rectangular ஓட வேல்யூ bd squared by 6. கரெக்ட்டா தப்பா? கரெக்ட் மேம். சரியா? இப்போ இது எதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கு?
பிரெத்துக்கு இப்போ இசட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு பிரெத்து அண்ட் டெப்த்தோட ஸ்கொயரு. சரியா? இப்போ பிரெத்து அண்ட் டெப்த்தோட ஸ்கொயர் இருக்கான்னு பாருங்க. ஏரியா ஆஃப் த செக்ஷன் மட்டும் தான் இருக்குது. அடுத்தது ஸ்கொயர் ஆஃப் த ஏரியா ஆஃப் த செக்ஷன் இருக்குது. ப்ராடக்ட் ஆஃப் ஏரியா அண்ட் டெப்த்து, ப்ராடக்ட் ஆஃப் ஏரியா அண்ட் வித்து. சரியா? இப்போ இந்த பிடி ஸ்கொயரை நான் எப்படி பிரிக்கலாம்? பி இன்டூ டி இன்டூ டின்னு பிரிக்கலாம். வேறஸ் பிடின்றது எனக்கு ஏரியா இன்டூ டி விச் இஸ் அப்போ எனக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஏரியா அண்ட் டெப்த்து. ஆன்சர் என்ன இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்குது. கரெக்டா? Okay. Okay. Next, what is the polar modulus of solid circular metal shaft of diameter 4 cm அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இசட்டோட வேல்யூ என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா பை டி பவர் 4/64. சாரி, ஐயோட வேல்யூ பை டி பவர் 4/64 அண்ட் இசட்டோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இன்டூ டி பை 2 வந்திருக்கும். அப்போ பை டி கியூப் டிவைடட் பை இன்டூ டி டிவைடட் பை 32. Yes. இசட்டோட வேல்யூ பை டி கியூப் டிவைடட் பை 32. சரியா? இப்போ இதில் ஓகே, இதை நான் போடுறது கரெக்டாக தப்பா? என்னதுங்க? எப்படி 32 வரும்? பை டி பவர் 4 வந்து 32 அப்படி வரும். இது ஆக்சுவலாக இப்போ நான் போட்டிருக்கிறது என்னது? போலார் மாடுலஸா? செக்ஷன் மாடுலஸ் இல்லையா? கரெக்டா? சரிங்களா? இது செக்ஷன் மாடுலஸ். சரிங்களா? போலார் மாடுலஸ்ன்னு வரும்போதே ஐபியோட வேல்யூ வந்துடும் விச் இஸ் ஐஎக்ஸ்எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ஒய். அப்போ ஐஒய்ஒய்னு வரும்போது எனக்கு பை டி பவர் 4 டூ ட்வைஸு பை டி பவர் 4/32ன்னு வந்துடும். சரிங்களா? அது வந்து என்ன மாடுலஸ்ன்னு வருது எனக்குங்க? ஐபியோட வேல்யூ வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ இதுலேயே வந்து எனக்கு போலார் மாடுலஸ் அப்படின்னு வரும்போது என்ன இசட்பியோட வேல்யூ தானே போலார் மாடுலஸு. என்ன சவுண்ட் இல்லாமல் இருக்கிறீங்க? இசட்பியோட வேல்யூ தான் எனக்கு போலார் மாடுலஸ். சரி, இதுலேருந்து எனக்கு டி பை 2 வந்து குறையணும். கரெக்டா? அப்போ பை டி கியூப் டிவைடட் பை 16. ஏன் நான் எக்ஸாம் எழுத போகிறது கிடையாது, நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. சவுண்டு கொஞ்சமாக வரட்டும், ரிவிஷன் தான் பண்ணுறோம் நம்ம. சரியா? ஓகே, இப்போ பை இன்டூ டி கியூபோட வேல்யூ, டியோட வேல்யூ என்ன? 4 கியூபு டிவைடட் பை 16. அப்போ பை இன்டூ எனக்கு 4 ஸ்கொயர்னாவே 16 கேன்சல் ஆயிரும். அப்போ 4 பை டிவைடட் பை தப்பாக எங்கேயாச்சும் இருக்கா? இங்கே வேல்யூ அப்படி இல்லைல்ல. என்னங்க புரியல? 4 பை மட்டும் தான் வரும். 4 கியூப்ன்றதால 4 ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும் மேம். 4 மட்டும் தான் ரிமைனிங் இருக்கும் மேம். 4 பை கியூப் 4 பை சென்டிமீட்டர் கியூப் ரெண்டு இருக்கு. சரியா? 4 பை சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்கு, 4 பை சென்டிமீட்டர் கியூப் இருக்கு. நம்மளுக்கு போட்டிருக்கிறது இசட்டோட வேல்யூ கியூப்ல இருக்கு ஆன்சர். ஸோ தட் 4 பை சென்டிமீட்டர் கியூப் ஆன்சர். ஓகேவா? வேல்யூவில் சொல்கிற மாதிரி உங்களுக்கு வேல்யூவில் ட்விஸ்ட் வச்சாங்கன்னு நினச்சிங்கன்னா தப்பு. 4 பையை போட்டோன்னே 4 பைன்றது 2 வேல்யூ இருந்திருக்கும். கண்ணை மூடி திக் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா அந்த இடத்துல 2 இருக்குது. 1 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் இருக்குது, இன்னும் சென்டிமீட்டர் க்யூப்பில் இருக்குது. லட்டில் வைக்கல ஆப்பு நட்டில் வச்சுருக்காங்க. சரியா? உட்காந்து அவ்வளோ தூரம் சால்வ் பண்ணுறது பெருசு கிடையாது. மாற்றி வேகத்தில் போட்டு வந்துடக்கூடாது. யூனிட்டில் டெஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு, if a number of members in a frame are more than 2j minus 3 then the frame is known as. சிம்பிள். என்னது இது? m is equal to 2j minus 3. it is m is equal to 2j அப்படின்னா அவர் வந்து யாராக இருப்பார்? ஸ்டேபிளாக இருப்பார். லெஸ் தென்னாக இருந்துச்சுன்னா அன்ஸ்டேபிளாக இருப்பார். கிரேட்டர் தென் அப்படின்னா அவர் வந்து என்ன யாராக இருப்பாங்க அப்படின்னா ரிடண்டண்ட்டாக இருப்பாங்க. சரிங்களா? இவர் அன்ஸ்டேபிள் கிடையாது, இவர் அன்ஸ்டேபிள்னு சொல்லலாம். ஆர்எல்ஸ் இவர் யாருங்க? டிஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுக்கு கேட்டிருக்கிறது மோர் தென் கேட்டிருக்காங்க. மோர் தென் அப்படின்னா அவர் யார்? ரிடண்டன்ட் ஃப்ரேம். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸஸ் அப்படின்னு கூட வரலாம். சரிங்களா? ஒன்று ரிடண்டன்ட் அப்படி இல்லைன்னா என்னென்னு வரலாம்? எக்ஸஸ் அப்படின்னு வரலாம். ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். In a shaft, the shear stress is not directly proportional to அப்படின்னு கேட்குறாங்க. shear stressோட வேல்யூ எப்படி இருக்கும்? shear stressனா யார் ஃபஸ்ட்டு? டவு. டவோட வேல்யூ என்ன? சி டீட்டா டிவைடட் பை எல். கரெக்டா? சவுண்டே வராது தானே கடைசி வரைக்கும். திடீர்னு கரெக்டான்னு கேட்டா
T by J is equal to tau by R is equal to C T theta by J divided is by equal L. to tau by C theta by L. கரெக்டா? T by J is equal to tau by R is equal to C theta by L. சரியா? இப்போ யாருக்கு எனக்கு shear stress ப்ரொபோஷனல் கிடையாது அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கு ப்ரொபோஷனல் கிடையாது? ஃபஸ்ட்டு டவுன்றது யாருக்கு? எனக்கு லென்த்துக்கு ப்ரொபோஷனல் கிடையாது. ஓகே. அதே மாதிரி ரேடியஸ் ஆஃப் த ஷாஃப்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக வந்துடும். ஏன்னா இங்கே ஆர் இருக்குது, இந்த ஆர் இங்கே போயிடும். ஜே இங்கே இருக்குது, இங்கேயும் போயிடும். எனக்கு ஆப்வியஸாக எனக்கு வந்து இங்கே இருக்கிற டி வந்து என்ன இருந்திருக்கும்? டி இங்கே தான் டேரெக்டாக தான் இருந்திருக்கும். அப்போ வந்து எனக்கு யார்? லென்த் ஆஃப் த ஷாஃப்ட் தான் ஆன்சர். கரெக்டா? Okay. Yeah, not directly proportional கேட்டிருக்காங்க. If it is not directly proportional, my answer will be length of the shaft. அடுத்தது moment of inertia about horizontal centroidal axis XS for a rectangular plate of breadth B 120 mm and depth 20 mm is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. அந்த ரெக்டாங்கிளில் வந்து எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வந்து கேட்டிருக்காங்க. ரெக்டாங்கிள் BD3/12 BD3/12. இது வந்து ஹரிசாண்டல் சென்ட்ராய்டல் ஆக்சிஸ் தான் கேட்டிருக்காங்க. வச்சு சென்டரை பொறுத்து தான் கேட்டிருக்காங்க. இதே பேஸை பொறுத்து கேட்டிருந்தாங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா மாறும். என்ன மாறும்? என்னங்க புரியல? ஏ ஆப்ஷன் மேம். ஓகே. இப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 120, டெப்த்தோட வேல்யூ 20 கியூபு டிவைடட் பை உங்களுக்கு 12 கேன்சல் ஆயிரும். வச்சஸ் இங்கே 10 மட்டும் இருந்திருக்கும். ஏன் ஆப்ஷன் எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? 2 2 4 4 2 8 கரெக்டு. 8 இங்கே ஒரு 0, இங்கே இருக்கிற 3 0. ஸோ தட் 8 × 10⁴ mm/4. ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட், the position of centroids x bar, y bar of a circle. சென்ட்ராய்டு சர்க்கிளுக்கு எங்கெங்க இருக்குது? D/2 கரெக்டுங்களா? அப்போ ஆப்ஷன் சியில் வந்து இருக்குங்க. சரி, ஓகே. For a given stress, the ratio of the moment of resistance of a beam of a square section when placed. என்ன கேட்டிருக்கான்? For a given stress, கொடுத்துருக்க ஸ்ட்ரெஸ்ஸுக்கு the ratio of moment of resistance M1 M2 யாருக்கு வந்து of a square beam when placed. அதாவது ஒரு ஸ்கொயர் பீமுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் M1/M2 வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி இருந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வித் இட்ஸ் ஹரிசாண்டல் வித் 2 sides ஹரிசாண்டல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 sides ஹரிசாண்டல்னா என்ன அர்த்தம்? எனக்கு இப்படி இருக்குது ஒரு ஸ்கொயர் பீமு, 2 sides ஹரிசாண்டல்னா இப்படி வச்சுருக்கோம். கரெக்டாக? செகண்ட் என்ன கேட்டிருக்கான்? இப்படி இருக்குது, டயகனலில் இருக்கிற மாதிரி கேட்டிருக்கான். இதுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறான், இதுக்கு மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறான். சரிங்களா? இது M1, இது M2. அப்புறம் இது என்ன பண்ணியிருக்காங்க? M1/M2 போட சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஐயோட வேல்யூ என்ன? மொமெண்ட் ஐக்கு ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ ஐக்கு? A/4/12 அதுக்கு A3/12 6 ரெண்டுத்தையும் டேலி பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ வந்திருக்கும்? ஸ்கொயர் ரூட் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்திருக்கும். அந்த ஸ்கொயர் ரூட் அப்படின்றதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.414. சரிங்களா? 1.414. கரெக்டாக தப்பா? ரெண்டாவது செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அதே ஃபார்முலாவாமே? இல்லைங்க, உங்களுக்கு வேல்யூ வந்து ஸ்கொயர் ரூட்டில் வேல்யூ சேஞ்ச் ஆயிரும். ஒரு நிமிஷம். இப்போ உங்களுக்கு இப்போ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இப்போ மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஐயோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கொயருக்கு என்ன செக்ஷன் கேட்டிருக்காங்க. ஸ்கொயருக்கு செக்ஷன் என்ன எப்படி போட்டிருப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு A/4/12 போட்டிருப்பீங்க. இதே இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா A/4/√212 அப்படின்றத போட்டிருப்பீங்க. அப்போ இது ரெண்டுத்துக்கும் வேல்யூ டேலி பண்ணும்போது உங்களுக்கு எல்லா வேல்யூவும் சேஞ்ச் ஆயிரும், கேன்சல் ஆயிரும். √2 மட்டும் நிற்கும். அந்த √2ஓட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1.414. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? சவுண்டே இல்லாம இருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? ஓகே மேம். ஓகே மேம். இப்போ நெக்ஸ்ட் let P of a force of a cross section having an eccentricity EX and EY along an axis X and Y axis. The stress at any point will be அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? அதாவது எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஒரு கிராஸ் செக்ஷன் இருக்குது, எக்ஸென்ட்ரிசிட்டி EXனும் இருக்குது, EY இருக்குது. இப்போ ஸ்ட்ரெஸ் ஒரு பாயிண்டில் நான் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எப்படி இருந்திருக்கும்? என்னதுங்க?
இப்படி இருந்திருக்கு, இதே என்னோட செக்ஷனு. எனக்கு சென்ட்ராய்டில் இருக்குது கிடையாது, எனக்கு சென்ட்ராய்டில் எல்லாம் என்ன பண்ணியிருக்கு, எனக்கு தள்ளி இருந்திருக்கு. இப்போ தள்ளி இருந்திருக்கு அப்படின்னா எனக்கு இஎக்ஸும் இருந்திருக்கு, இஒய் இருந்திருக்கு. அப்போ ஸோ தட் எனக்கு ஒரு இந்த பாயிண்ட்ல இருந்திருக்கலாம், இல்லை இங்கே இருந்திருக்கலாம், இல்லை இங்கே இருந்திருக்கலாம், இங்கே இருந்திருக்கலாம். அப்படி இருந்தால் மட்டும்தானே எனக்கு இஎக்ஸும் வந்திருக்கும், இஒயும் வந்திருக்கும். கரெக்டாக? ஓகே மேம். சரிங்களா? இப்போ இங்கே மட்டும் ஆக்ட் ஆகிருந்துச்சுன்னா என்னன்னா லோட் டிவைடட் பை ஏரியா மட்டும் போட்டிருப்பேன். எனக்கு அது இல்லாமல் எக்ஸென்ட்ரிசிட்டிக் வேல்யூவும் ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கு, விச் இஸ் பிஇஎக்ஸும் இருந்திருக்கும். அதே மாதிரி எனக்கு பிஇஒயோட வேல்யூ எஃபெக்ட் அடிச்சிருக்கும். கரெக்டாக? அப்போ ஆப்ஷன் எந்த இடத்துல இருந்திருக்கும்? பி ஆப்ஷன். சரியா? ஓகே. Next, a proper cantilever beam having a span of L is subjected to a sagging moment at a proper end. The reaction at the fixed end will be அப்படின்னு கேட்குறாங்க. இது என்ன சொல்கிறாங்க, ஒரு ப்ராப்பர் கேன்டிலிவர் பீம் இருக்குது. ஓகே, இப்படி தான் இருக்கும் ப்ராப்பர் கேன்டிலிவர்னால். அதில் என்ன லோடு இருக்குது? having a length L subjected to a sagging moment at a proper end. மொமெண்ட்டு கொடுத்துருக்காங்க. the reaction at the fixed end. fixed endல எனக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு கேட்குறாங்க. எவ்வளோ வேல்யூ இருக்கும்? மொமெண்ட்டு மட்டும் தான் வந்திருக்கு. இப்போ நார்மலாக இருக்க மொமெண்ட் அப்படின்னா அந்த மொமெண்ட்டை கொடுத்துருப்போம். மொமெண்ட்டில் இருக்கிற வேல்யூ எவ்வளோ வந்திருக்குங்க? 3/2 கரெக்ட். சரிங்களா? மொமெண்ட் வந்திருக்கும், அந்த மொமெண்ட்டோட வேல்யூ இருந்திருக்கும். திருப்பி நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா யூடிஎல் WL² டிஃப்ளெக்ஷன் கேரிங் பாயிண்ட் லோட் மட்டும் வச்சுட்டு நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ரெண்டுத்துக்கும் ப்ராப்பர் ரியாக்ஷன் சால்வ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 3/2/mLன்னு வந்திருக்கும். சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு கண்டினியூஸ் பீம் ஏபிசி ரெஸ்ட் ஆன் 3 சப்போர்ட்ஸ். 3 சப்போர்ட்டில் இருக்குது. ஓகே. அண்ட் ஏ அண்ட் சி ஆர் சிம்பிளி சப்போர்ட்டட். ஏவும் சியும் என்னவா இருக்குன்னா எனக்கு சிம்பிளி சப்போர்ட்டடாக இருக்குது. இந்த ஃபிக்ஸிங் மூமெண்ட் எம்ஏ அண்ட் எம்சி வில் பி அப்படின்னு கேட்குறாங்க. என்னன்னா ஒரு ஃபிக்ஸட் மூமெண்ட் இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக ஒரு கண்டினியூஸ் பீம்னு சொல்லிட்டாங்க. ஏபிசி ரெஸ்ட் ஆன் 3 சப்போர்ட்ஸ் ஏ அண்ட் சி ஆர் சிம்பிளி சப்போர்ட்டட். ஏவும் சி எனக்கு சிம்பிளி சப்போர்ட்டட். ஓகே, ஏ ஃபஸ்ட்டு ஏபிசின்னு வச்சுப்போம். இப்போ ஏபிசி இந்த ஏசி எனக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆர் சிம்பிளி சப்போர்ட்டட். இது ஏவும் சியும் சிம்பிளி சப்போர்ட்டட் அப்படின்னு சொல்லியாச்சு. தென் இந்த ஃபிக்ஸிங் மொமெண்ட் அட் எம்ஏ எம்சியில் எவ்வளோ இருக்கும்? இப்போ இந்த இடத்துல ஃபிக்ஸிங் மொமெண்ட் எம்ஏ எம்சிக்கு என்ன இருக்குங்க? சிம்பிளி சப்போர்ட்டட் எண்ணில் மொமெண்ட் இருக்குமா? ஃபஸ்ட்டு 0 இருக்காது. ஆப்ஷன் சியில், ஆப்ஷன் டியில் ஆன்சர் இருக்குது, விச் இஸ் 0. சிம்பிளி சப்போர்ட்டட் எண்டு அப்படின்னாவே அந்த இடத்துல எனக்கு என்ன வந்துடாது, மொமெண்ட்டு கிரியேட் ஆகாது. சரிங்களா? ஓகே. ப்ராப் ரெடியூசஸ் டேஷ் இந்த பீம். ப்ராப் என்னத்தை ரெடியூஸ் பண்ணோம்? டிஃப்ளெக்ஷன். கரெக்ட். எனக்கு வளையிறத தான் தடுத்து நிறுத்தும். ஷேர் ஆகிறது, சோப் ஆகிறது, மூமெண்ட் ஆகிறது இருக்காது. டிஃப்ளெக்ஷன் கீழே இறங்குறது தான், இறங்குறதுக்கு முட்டு கொடுக்குறோம். அந்த முட்டு கொடுக்குறது பேர் தான் என்னன்னு சொல்கிறோம்னா ப்ராப் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ தட் மை ப்ராப் ரெடியூசஸ் இட்ஸ் டிஃப்ளெக்ஷன். நெக்ஸ்ட்டு, a diagram of truss drawn to a scale and marked with the loads and support reaction is known as என்னன்னு கேட்குறாங்க. ஒரு ட்ரெஸ் இருக்குது, அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்னங்க? ஓகே. எனக்கு கொடுத்துருக்க ட்ரெஸ்ஸுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லோடும் கொடுக்குறேன், லோடு இல்லாமல் நான் என்னத்தையும் கொடுக்குறேன், சப்போர்ட்டும் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த டயக்ராம் பேர் என்னன்னா ஸ்பேஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்போ லோட் டயக்ராம்னா என்ன சொல்லியிருப்பீங்க? லோட் டயக்ராம்னு என்ன சொல்லியிருப்பீங்க? நார்மலாக ஒரு ஸ்கெட்சுக்கு லோடு மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா லோட் டயக்ராம். வெக்டார் டயக்ராம்னா அதுக்கு வேல்யூஸ் எந்த வேல்யூவில் கொடுத்துருக்கோம் அப்படின்றத கொடுத்துருப்போம். இது ரெண்டத்தையும் சேர்த்து வரைகிறதா என்னன்னு சொல்லியிருப்பீங்க அப்படின்னா ஸ்பேஸ் டயக்ராம் அப்படின்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? ஒரு டிகிரி அப்படின்றத ரேடியனுக்கு மாற்றணும்னா எப்படி மாற்றிருப்பீங்க? டிகிரின்றத ரேடியனுக்கு மாற்றணும் அப்படின்னா π/180 × r. கரெக்டாக? எனக்கு இது வந்து ரேடியன் ஒரு டிகிரியாக மாற்றணும் அப்படின்னா ரேடியனுக்கு மாற்றணும்னா π/180. அப்போ ஆப்ஷன் ஏல இருக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட், the neutral axis of a section at bending stresses. நியூட்ரல் ஆக்சிஸ்ன்னு சொல்லிட்டேன். அப்போ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ எனக்கு என்னவா இருக்கும்? 0. அவ்வளோதான். சரிங்களா? நியூட்ரல் ஆக்சிஸ் இஸ் ஆக்சிஸ் which doesn't carry any stress. It doesn't carry compression or it doesn't carry its tension. It will be having a 0 shear stress, 0 bending stress. சரிங்களா? ஓகே. 2 shaft, ஒன்று சாலிடு ஒன்று ஹாலோ, சரி, ஆர் மேட் அப் ஆஃப் த சேம் மெட்டீரியல் அண்ட் ஹேவிங் த சேம் லென்த் அண்ட் வெயிட். த ஷாலோ ஷாஃப்ட் ஆர் கம்பேர்டு டு சாலிட் ஷாஃப்ட். யார் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, யார் வீக்காக இருப்பாங்க? ஸ்ட்ரென்த்னு சொல்லும் போது நான் யாரை இது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்? செக்ஷன் மாடலஸை பார்க்கணும். செக்ஷன் மாடலஸை வச்சு நீங்கள் வேல்யூ டேலி பண்ணணும். அப்போ யார் ஹாலோ ஷாஃப்ட் யாராக இருப்பாங்கன்னா மோஸ்ட் ஸ்ட்ராங்காக, சேம் ஸ்ட்ராங்காக,
லெஸ் ஸ்ட்ராங்கா? மோர் ஸ்ட்ராங். மோர் ஸ்ட்ராங். சரிங்களா? ஏன்னா செக்ஷன் மாடுலஸ் எனக்கு இருக்கிற பார்ட் ஆஃப் மெட்டீரியல் தூக்கியே வெளியே வச்சிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. ஞாபகம் இருக்கா? இருக்காது. இருக்குங்க. நெக்ஸ்ட் நிறைய பேருக்கு நேத்து நடத்துறதே ரிப்பீட் ஆயிருக்குங்க. நேற்று நடத்துனாங்களா? ஆமாங்க மேம், சார் நடத்தினாரு, அது இப்போ ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகே. இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருந்தாரா? ஆமாங்க மேம். சரிங்க. ஓகே ஓகே ஓகே. சரி, இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்போட ரியாக்ஷனு. வாட் இஸ் த ப்ராப் ரியாக்ஷன் வேல்யூ அட் ஏ ஆஃப் அ ஃபாலோயிங் கேண்டிலிவர் பீம் சப்ஜெக்டட் டு பாயிண்ட் லோட் டபிள்யூ அட் த மிட் ஸ்பான் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எனக்கு என்ன ஆன்சர்? ஒரு கேண்டிலிவர் பீம் இருக்குது, அதுக்கு ப்ராப் கொடுத்துருக்காங்க, இதில் இருக்குது. எனக்கு எங்கே வேல்யூ கேட்டிருக்காங்க? ப்ராப் ஏல வந்து எனக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ப்ராப் ஏல இருக்கிறது எவ்வளவு? 5/16 டபிள்யூவா இல்லை 11/16 டபிள்யூவா? ப்ராப் கேட்டதான் எனக்கு 5/16 எண்டில் கேட்டிருக்காங்க. அப்போ வேல்யூ என்னது? 11/16 டபிள்யூ. இதே ப்ராப்போட வேல்யூ கேட்டிருந்தாங்கன்னா என்ன வேல்யூ வந்திருக்கும்? 5/16 டபிள்யூ. அவ்வளோதான். சரியா? நெக்ஸ்ட், considering a hollow rectangular section with BD as outer width and thickness B and D internal dimension respectively, the load can be eccentric on either sides of the geometrical axis by an amount equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒரு ஹாலோ செக்ஷன் ரெக்டாங்குலர் செக்ஷன் எடுத்துக்க சொல்கிறாங்க. சரிங்களா? ஹாலோ ரெக்டாங்குலர்னா எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? இப்படி இருந்திருக்குமா? அதோட பிரெத் பி, அதோட டெப்த் டி அப்படின்னு எடுத்துக்க சொல்கிறாங்க. ஓகே. த லோட் கேன் பி எக்ஸென்ட்ரிசிட்டிக்காக இருந்திருப்போம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். த கேன் பி ஆன் தி எய்தர் சைட்ஸ் ஆஃப் த ஜியோமெட்ரிக் பிளேன் பை an amount equal to. என்ன கேட்டிருக்காங்க இதில்? யாரை கேட்டிருக்காங்க? எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கரெக்டா? எக்ஸென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா யாரோட வேல்யூ? ஈயோட வேல்யூ வந்து ஷுட் பி கிரேட்டர் தானா லெஸ் தானா? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Z by A. Z by A. சரிங்களா? 6 இல்லையா? 6 இல்லையா? Z by A. ஓகே. உங்களுக்கு என்ன செக்ஷன் கொடுத்தாச்சு அந்த இடத்துல? ரெக்டாங்குலர் செக்ஷன் கொடுத்தாச்சு. ரெக்டாங்குலர் செக்ஷன்னா அதோட ஈயோட வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது எப்படி வந்திருக்கும்? வேல்யூஸ் பி பை மிடில் தேர்ட் ரூட் வந்திருக்கணும் சென்டர்லேருந்து சொல்லும் போது. கரெக்டா? அப்போ 6 அந்த இடத்துல வேல்யூ வந்துடணும். அப்போ தான் அங்கே கீழே 6ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. சரி, இருந்துட்டு போகுது. அடுத்து இப்போ இசட்டோட வேல்யூ கால்குலேட் பண்ணால் என்ன பண்ணியிருப்பீங்க? BD ஸ்கொயர் டிவைட் பை 6. ஆனால் இது வந்து என்னது? ஹாலோ. ஆமாவா? சரிங்களா? அப்போ ஹாலோவாக இருக்குது அப்படின்னு வரும்போது உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? நம்மளுக்கு நார்மலாக இருந்துச்சுன்னா BD ஸ்கொயர் டிவைட் பை 6ன்னு வந்திருக்கும். இது ஹாலோ ஆக்சுவலாக. அப்போ எனக்கு வந்து நான் கேபிட்டல் BD கியூப் டிவைட் பை 12லேருந்து நான் போடணும். கரெக்டாக? கேபிட்டல் BD கியூப் பை 12லேருந்து போடணும். விச் இஸ் எனக்கு கேபிட்டல் BD கியூப் பை 12னா மைனஸ் ஸ்மால் BD கியூப் பை 12. ஆமாவா? அப்போ கேபிட்டல் BD கியூப் பை 12 இது எனக்கு கசசன் இருக்குது. சிம்பிளாக இசட் ஷுட் பி லெஸ் தென் இசட் பை ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இசட்டோட வேல்யூ வந்து கேபிட்டல் பி டி கியூப் பை 12 மைனஸ் ஸ்மால் பி டி கியூப் டிவைட் பை 12. எனக்கு இது வந்து ஐயோட வேல்யூ, இசட்டோட வேல்யூ போடுறேன் அப்படின்னா இன்டூ டி பை 2. கரெக்டாக? அப்போ இது கேன்சல் ஆகிருக்கும். அப்போ என்ன வந்திருக்கும் எனக்கு? கேபிட்டல் பிடி கியூப் பை 12 மைனஸ் ஸ்மால் பிடி கியூப் டிவைட் பை 6 கேபிட்டல் டி. ஆமாவா? இது இல்லாமல் எனக்கு இப்போ இது இசட்டோட வேல்யூ தான். ஏவோட வேல்யூ கால்குலேட் பண்ணோன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள். இது இசட்டோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும்ல. இசட்டோட வேல்யூ எங்கே டேலி ஆகுது பாருங்க. ஏ ஆப்ஷன்ல மட்டும் தான் இருக்கு. அதுதான் ஆன்சர். உட்காந்து குழப்பிட்டுலாம் இருக்க வேண்டாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட், ஃபிக்ஸட் பீம் loaded transversely statically determinate by. ஃபிக்ஸட் பீம் எப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக்லி டிட்டர்மினன்ட் ஆகும்? அதில் இருக்கிற 3 டிகிரி பிடுங்கினா சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அப்போ அவர் யார்? எப்போ டிகிரி சாட்டிஸ்ஃபை ஆவார்? ஃபிக்ஸட் பீம் 3 ஆப்ஷன் ஏ. சரியா? கேன் டெலிவராக மாற்றும் போது மாறிடுவார். ஓகே. இன் அ ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர் as shown in the figure, the force in the member AB and BC are respectively
ஏபியில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும், பிசியில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. எவ்வளோ ஃபோர்ஸுங்க இருக்கும், எப்படி டேலி பண்ணுவீங்க? வெர்டிகல் ஃபோர்ஸ் ஈக்குவல் 0 போட்டு பீச் அவ்வளோதாங்க. சரிங்களா? வெர்டிகல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 போடலாம். இன்னொன்று ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடணும். ஏன் அப்படின்னா எனக்கு ஹரிசாண்டல் இருக்கிற மெம்பரும் வேணும். இந்த மெம்பரை ரிசால்வ் பண்ணனா எனக்கு இங்கே ஒருத்தராகவும் டேலி ஆவாங்க. சரிங்களா? பிசின்றவர் இங்கேயும் வருவாங்க, இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக. எனக்கு அப்படி போடும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது போடும்போது வெர்டிக்கல் போடும்போது உங்களுக்கு இங்கே வேல்யூ இருந்திருக்குன்னா பிசியோட ஆங்கிளில் இருக்கும். பிசி ஆங்கிள் ஹரிசாண்டலுக்கு காஸ் தீட்டா போட்டிருப்பீங்க, வெர்டிக்கல் போடும்போது சைன் தீட்டா போடுவீங்க. அப்போ W sin 30 டிகிரி அப்படிங்கிறத போடுவீங்க. கரெக்டாக தப்பா? சவுண்ட் விடுங்க ப்ளீஸ். சவுண்ட் விட நாய் கத்துது. சரியா? sin 30 டிகிரி which is எனக்கு 0 1/2 1/√2 √3/2 1 0 டிகிரி 30 டிகிரி which is sin 30 டிகிரியோட வேல்யூ என்னது எனக்கு 1/2. சரிங்களா? which is W/2. W/2 எங்கேயாவது ஆப்ஷனில் இருக்கா பாருங்க. எங்கேயாவது ஆப்ஷனில் இருக்கா? வெர்டிக்கல் ஃபோர்ஸ் எனக்கு அவ்வளோதான், W வந்துருக்கணும். டபிள்யூவை எனக்கு ரிசால்வ் பண்ணியிருக்கணும். ரிசால்வ் பண்ண இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு சாரி இன்னொரு W அந்த இடத்துல மேலே இருக்கு இல்லையா? வெயிட், ஈக்குவேட் தான் பண்ண போகிறேன். எனக்கு ஏற்கனவே டபிள்யூன்ற வேல்யூ இருக்குது. ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு இந்த இடத்துல FBCன்ற வேல்யூ வந்திருக்கும். FBC sin 30 டிகிரின்னு வந்திருக்கும். அப்போ டபிள்யூட வேல்யூ இங்கே தான் வந்திருக்கு. FBCயோட வேல்யூ எனக்கு தெரியாது, which is divided by sin 30 டிகிரின்னு வந்திருக்கும். அப்போ W divided by sin 30 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1/2 which is 2W, twice of W. ஆன்சர் இருக்கா? W. கரெக்டா தப்பா? சீக்கிரம் சொல்லுங்க, கரெக்டா தப்பா? தப்பு. ஏன்னு சொல்லுங்க. 2W ரெண்டு இடத்துலயும் இருக்கு. கரெக்டா? எந்த மெம்பருக்கு வந்து 2Wயோட வேல்யூ? பிசின்ற மெம்பருக்கு தான் 2W. அவன் கொஸ்டின்ல எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்கான், ஏபி அண்ட் பிசி ஆர்னு கேட்டிருக்காங்க. அப்போ பிசியில் தான் 2W வரணும், ஏல வரக்கூடாது. அப்போ ஆப்ஷன் என்னது? ஏ தான் கரெக்டு. கரெக்டா? நீங்கள் திருப்பி வெர்டிகலுக்கு சால்வ் பண்ணுங்க. இப்போ ஹரிசாண்டல் சால்வ் பண்ண மாதிரி இப்போ வெர்டிகல் சால்வ் பண்ணீங்களே, அப்போ ஹரிசாண்டல் சால்வ் பண்ணுங்க. ஹரிசாண்டல் சால்வ் பண்ணும்போது எனக்கு என்ன வந்திருக்கும் வேல்யூ? இங்கே ஏற்கனவே எனக்கு இங்கே இருக்கிற மெம்பருக்கும் எதுவும் வேல்யூ கிடையாது. கரெக்டாக? இப்போ வேல்யூ கிடையாது அப்படின்னும் போது உங்களுக்கு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இங்கே ஏற்கனவே இருக்குது. அப்போ FBA இஸ் ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு எனக்கு? இங்கே ஒரு மெம்பர் இருக்குது. இப்போ இங்கே போன FBC இருக்கும் இல்லையா? ப்ளஸில் கூட வச்சுக்கோங்க. FBC இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்குமா? இப்போ FBயோட வேல்யூ எனக்கு தெரியுமா? தெரியாது. ஈக்குவல் டு மைனஸ் FBCன்னு வச்சுப்போம். ஓகே, அப்போ FBCயோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 2Wன்னு வந்திருக்கும். அப்போ FBயோட வேல்யூ என்னது? FBC டைரக்டா FBCன்னு போடுவோமா? இங்க இருக்கிறத சால்வ் பண்ணும்ல, இந்த இடத்துக்கு வேல்யூ போடணும்ல, ரிசால்வ் பண்ணி தானே இங்க வேல்யூ வந்திருக்கும். அப்ப இங்க FBC வரும்போது அங்க என்ன sin தீட்டாவா காஸ் தீட்டாவா? காஸ் 30 டிகிரி. கரெக்டா? அப்ப காஸ் 30 டிகிரியோட வேல்யூ என்னது? இதோட ரிவர்ஸ் 0 1/2 1/2 1/2 0. சரியா? அப்ப √3/2வா காஸ் 30 டிகிரிக்கு வந்துருச்சா? அப்ப இங்க √3/2ன்னு வந்திருக்குமா? இங்க √3/2ன்னு வந்துருச்சா? 2 கேன்சல் ஆயிருமா? ஆன்சர் √3யா? வந்துருச்சா ஆன்சர்? √3W and 2W. சரிங்களா? ஏபியோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா √3 அண்ட் பிசியோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 2W. மேம் நீங்க சிம்பிள் மைனஸ் தான போட்டிருக்கீங்க, அப்ப √3 கம்ப்ரசிவ்ல வரணும் மேம். ஆக்சுவலா நான் இப்ப மாத்தி கூட நான் எடுத்துக்கலாம் இல்லையா? உங்களுக்கு இங்கே வேல்யூ எங்கே சேஞ்ச், இப்போ எனக்கு நான் சால்வ் பண்ண மாதிரி உங்களுக்கு இங்கே WW வந்திருக்கு. சரிங்களா? இதே ஆப்ஷனில் நான் இதை சப்போஸ் இங்கே டென்ஷனாகவும் இங்கே கம்பர்ஷனாகவும் எடுத்துக்கலாம் இல்லையா? நான் இப்போ ரெண்டுமே ஒரே டேரக்ஷனில் எடுத்திருக்கேன், அதனால எனக்கு மாற்றி வந்திருக்கு. கரெக்டு தானே?
எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்று டென்சைல் ஒன்று கம்ப்ரெசிவ். கரெக்டாக? எஸ் மேம். எது வேணா டென்சைல் எது வேணா கம்ப்ரெசிவாக இருக்கலாம்ல. நான் மாற்றி கூட சூஸ் பண்ணியிருக்கலாம்ல. சரி, நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் ஹேஸ். சூப்பர் ஸ்ட்ரக்சர்ன்றதுக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குமா இருக்காதா? இன்ஃபினிட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குமா? பாசிட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குமா? நெகட்டிவ் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குமா? என்ன கைண்ட் ஆஃப் சூப்பர் ஸ்ட்ரக்சர் கேட்க வராங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? அப்போ என்ன மாதிரி சூப்பர் ஸ்ட்ரக்சராக இருந்திருக்கலாம்? இதை நம்ம டைரெக்டாக சொல்ல முடியுமா? வெறும் சூப்பர் ஸ்ட்ரக்சர்னு கொடுத்துட்டு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வந்து கேட்டிருக்காங்க. பாசிட்டிவ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடமா? அப்பதான் டிட்டர்மினேட் 0 ஸ்டேபிள் டிட்டர்மினேட். சரிங்க. ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு மெக்கானிக்கல் டிகிரி ஆஃப் ஸ்ட்ரக்சரு. நீங்கள் டேரெக்டாக இதில் போட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். நெட்டில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கீழே நம்மளுக்கு டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் அப்படின்ற அர்த்தமே என்ன 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 அர்த்தம் உங்களுக்கு? பாசிபிள் டிஸ்பிளேஸ்மென்ட்ஸ். சீக்கிரமாக பாசிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு சூப்பர் ஸ்ட்ரக்சரை என்னால் டிஸ்பிளேஸ் பண்ண முடியுமா? ஃபஸ்ட்டு டாப்பில் ஆகுமா? ஆகாது. சரிங்களா? வச்சஸ் எனக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக அது வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கணும். ஆமாவா? அப்போ எனக்கு ஃப்ரீயாக மூவ் ஆக விடலை. அப்போ ஃப்ரீயாக மூவ் ஆக விடலை அப்படின்னா எனக்கு வந்து என்ன அர்த்தம்? அப்போ நெகட்டிவ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது அப்படின்றது அர்த்தம். என்னால் மூவ் பண்ணவே விடலை, அதுதான் அதோட அர்த்தமே. சரிங்களா? நோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா நோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்னா எனக்கு ஸ்டேபிள் சும்மா எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா. நான் அப்படி சும்மா எடுத்து வைக்கல, எனக்கு கீழே சப்போர்ட் கொடுத்து உள்ளார இழுத்து பிடிச்சில வச்சிருக்கேன். கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். A force in the member BC of the truss shown in the figure below is அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிசியோட ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்? இந்த இடத்துல இருக்கிற ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்க, பிசியில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்குது? எப்படி கால்குலேட் பண்ணீங்க? ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோர்ஸை ஒன்றா எடுத்து சால்வ் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக? அப்போ ஏபின்ற ஒரு மெம்பர் இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ ஏல எவ்வளோ ஃபோர்ஸுன்னு தெரியாது, பியில் எவ்வளோ ஃபோர்ஸுன்னு தெரியாது. எனக்கு பிசியில் டேரெக்டாக ஃபோர்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டான். அவனெல்லாம் வச்சுன்னு என்ன பண்ணுறதோ தெரியாது. அப்போ எந்த இடத்துல எந்த ஜாயிண்ட்லேருந்து நீங்கள் சால்வ் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு? ஃபஸ்ட்டு அதாவது RA + RC = 0. RA + RC = 0வா என்னது? 6 5ஆ? 5ஆ அதோட டிஸ்டன்ஸ் போடுவீங்களா? HA + HC = 5 அப்படி போடுவீங்களா இல்லை எப்படி போடுவீங்க? அப்படிதான் சார். HA. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல இங்கே ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருந்திருக்கு. இந்த ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் எனக்கு டேலி பண்ணணும். இங்கே ரவுண்டாக இருந்திருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ரியாக்ஷன் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும். அப்போ அதுக்கு ஒரு ஃபோர்ஸாக போங்க. அப்போ RA + RC = அப்படின்னும் போது எனக்கு அந்த இடத்துல ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்ற வேல்யூ தான். இப்போ ஃபோர்ஸ்ன்ற போது எவ்வளோ வேல்யூ இருந்திருக்கு? 5 kN இருந்திருக்கு. அப்போ மொமெண்ட் எடுத்துருக்கணும். ஒரு இடத்த பொறுத்து மொமெண்ட்டு இங்கே V, இங்கே B, இங்கே வந்திருக்கு. இதை பொறுத்து மொமெண்ட் இருக்குன்னா எனக்கு ஃபஸ்ட்டு RB இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸு, இந்த ஹைட்டை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதே எனக்கு TDS ஃபோர்ஸ். அப்போ ஹைட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஹைட் 6 6 இங்கே 3 இங்கே 3. கரெக்டா? கரெக்ட். இப்போ இங்கே 3 எவ்வளோன்னு போது 60 டிகிரி 60 டிகிரி. இப்போ இங்கே வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும் உங்களுக்கு? 3 tan 60 degrees. புரியல. 3 tan 60 degree ஹைட். ஓகே. இப்போ டீட்டாவோட வேல்யூ வந்து வச்சு சால்வ் பண்ணியிருப்பீங்க. இப்போ டீட்டாவோட வேல்யூ அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனக்கு இந்த இடத்துல வந்திருக்கணும். பிசியோட வேல்யூ கிடச்சிருக்கணும். டின்னு வச்சுப்போம். டின்னு வச்சுப்போம். இப்போ இந்த இடத்துல இது 3 மீட்டர் இருக்கு வந்து இந்த இடத்துல வேல்யூ எனக்கு இந்த வேல்யூ கிடச்சிருக்கணும். இந்த வேல்யூனா சைன் டீட்டா யூஸ் பண்ணும்போது கிடைக்குமா? எனக்கு சைன் டீட்டா = BDன்னு கிடச்சிருமா? சைன் டீட்டாவோட வேல்யூ என்னது? ஆப்போசிட்டோட பை ஹைப்போட்டனஸ். கரெக்டா? இதே வந்து எனக்கு இது ஆப்போசிட் டிகிரியில் வரும்போது தான் சைன் 60 டிகிரின்னு போடும்போது தான் எனக்கு வந்து ஆப்போசிட்டோட பை ஹைப்போட்டனஸ். அப்போ ஹைப்போட்டனஸோட வேல்யூ தெரியுமானா தெரியாது. சரி, அப்போ
காஸ் டீட்டா யூஸ் பண்ணும்போது எனக்கு அட்ஜசன்ட்டோட வேல்யூ தெரிஞ்சிருக்கும். அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். கரெக்டாக? காஸ் டீட்டா இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். அப்போ இதுலேருந்து எனக்கு அட்ஜசன்ட்டோட வேல்யூ தெரிஞ்சிடும். எனக்கு அதுலேருந்து வேல்யூ டாலி பண்ணிக்கலாம். which is cos 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட்டோட வேல்யூ 3 டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ஹைப்போட்டனஸ் எனக்கு தெரியாது. which is ஹைப்போட்டனஸ் இங்கே வந்துடும் 3 டிவைடட் பை cos 60 டிகிரி. cos 60 டிகிரியோட வேல்யூ 0, 1/2, 1/√2, √3 by 2, 1, 0, 30, 45, 60 and 90. எனக்கு cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2 which is 6 ஹைப்போட்டனஸோட வேல்யூ. இங்கேயும் 6 தான் வந்துடும். சரிங்களா? இது 3, இது 6. அப்போ இங்கே எனக்கு டைரெக்டாக வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா ஆப்போசிட் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட்டோட வேல்யூ எனக்கு தெரியாது. ஆப்போசிட்டோட வேல்யூ பிடி அப்படின்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல sin 60 டிகிரி டிவைடட் பை ஹைப்போட்டனஸோட வேல்யூ. ஹைப்போட்டனஸ் இஸ் 6. sin 60 டிகிரியோட வேல்யூ என்னன்னா எனக்கு √3/2 ஈக்குவல் டு பிடி டிவைடட் பை 6. இந்த இடத்துல 6 இங்கே போயிடும். √3/2 வந்திருக்கும் ஈக்குவல் டு பிடின்னு வந்திருக்கும். அப்போ 3√3. பிடியோட வேல்யூ 3√3. கரெக்டாக தப்பா? பிடியோட வேல்யூ ஸ்பீடா போற மாதிரி தெரியுது மேம். உங்க கூட அப்படியே மெர்ஜ் ஆக முடியல. இது ரொம்ப ஸ்லோவாக போட்டிருக்கேன். இப்போதான் ஹைட்டோட வேல்யூவே கண்டுபிடிச்சிருக்கேன். எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது மற்றவங்க. சரி, ஓகே ஃபைன். பிடியோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. பிடியோட வேல்யூ எவ்வளோ வருதுன்னு பாருங்களேன். ஹைட்டோட வேல்யூ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. ஹைட்டோட டிஸ்டன்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 3√3 வருது. 3√3 கரெக்டுங்களா? எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா? ஆங்கிளை இன்னொன்னா பொறுத்து சால்வ் பண்ணிங்கன்னா வந்துடும். சரிங்களா? நீங்கள் டேரெக்டாக கூட டேன்னு போட்டிருந்தீங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? டேன்னு வரும்போது உங்களுக்கு என்ன வேல்யூ போட்டிருப்பீங்க? tan theta is equal to opposite divided by opposite divided by adjacent. சரிங்களா? எனக்கு இப்போ tan 60 டிகிரின்னு போட்டிருப்போம். சரிங்களா? tan 60 டிகிரியா? கரெக்டா? ஆமாம் மேம் கரெக்ட். tan 60 டிகிரி. சரிங்களா? இப்போ ஆப்போசிட்டோட வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கு? ஆப்போசிட்டோட வேல்யூ தெரியுமா எனக்கு? தெரியாது. அதான் தெரியாது. அதுதான் பிடி. கண்டுபிடிக்கலாம். கரெக்டா? அட்ஜசன்ட்டோட வேல்யூ தெரியுமா? அட்ஜசன்ட்டோட வேல்யூ தெரியல. தெரியுமா தெரியாதா? 3 அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. அப்போ எனக்கு 3 tan 60 வரும். ஆமாம் வரேன். ஏய் எப்படி வந்திருக்கும்? 3 tan 60 ஈக்குவல் டு பிடின்னு வந்திருக்கும். சரிங்களா? which is எனக்கு 0, 1/2, 1/√2, √3/2, 1 அதே வேல்யூ இங்கே வந்திருக்கும். மாற்றியிருப்பீங்க. 1/2, 0. எனக்கு இங்கே 0, 30, 45, 60. சரிங்களா? அப்போ 60 டிகிரிக்கு இருக்கிற இது √3 டிவைடட் பை 2 இன்ட்டு 1/2. 2 கேன்சல் ஆகிருக்கும். √3ன்னு வந்திருக்கும். இங்கே இருக்கிற அப்போ 3 tan 60 டிகிரியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா அப்படின்னா √3 பிடி. சிம்பிளாக சொன்ன போனால் அப்படி தான் போட்டுக்கணும். பிடி இஸ் ஈக்குவல் டு 3√3. இப்போ சால்வ் பண்ண முடிஞ்சா சார்? tan 60க்கு என்ன வேல்யூ வருது மேம்? tan 60க்கு √3. ஓகே. அது டேபிள் மறந்துருச்சு எனக்கு. அதுதான் எனக்குமே ஞாபகம்லாம் இல்லைங்க. இதுதான் தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இந்த வேல்யூ 0, 1/2, 1/√2, √3/2, 1 அதோட ரிவர்ஸ் அப்படியே 1, √3/2, 1/√2, 1/2, 0. இப்போ 0/1னா உங்களுக்கு வேல்யூ வந்து 0 வந்துருக்கும். 1/0னா இன்ஃபினிட்டி வந்துருக்கும். சரிங்களா? இது அப்படியே டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வேல்யூ கிடச்சிருக்கும். சைன் பை காஸ் தான் வந்து டேனோட வேல்யூ. tan 60 டிகிரி பார்த்தீங்க அப்படின்னா √3. அப்போ பிடியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சால்வ் பண்ணும்போது வேல்யூ எவ்வளோ வந்துருக்கும்னா 3√3ன்னு வந்துருக்கும். இப்போ வெறும் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா இதோட ஹைட்டு மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஹைட்டோட வேல்யூ எவ்வளவு? 3√3. எல்லாருக்குமே இதே ஆன்சர் வருதா? எஸ் மேம். சரிங்க. இப்போ என்ன பண்ணணும் அடுத்து? ஹைப்போட்டனஸ் ஹைட்டும் அட்ஜஸ்ட் வேல்யூவும் கிடைச்சிருச்சுங்க மேம். அது பிசி அவ்வளோதாங்க. சரிங்களா? இப்போ பிசி பிசியோட வேல்யூ வந்து நம்மளுக்கு டேரெக்டாகவே தெரிஞ்சிருச்சுல. இது 6ன்னும் போது இது ஆக்சுவலாக ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். ஆமாவா? அப்போ இதோட வேல்யூ 6னா இதோட வேல்யூ எனக்கு 6 6ஆக தானே இருக்கும்.
உட்காந்து சால்வ் பண்ணலாம், சால்வ் பண்ணலைனாலும் இப்படியும் போட்டுக்கலாம். எனக்கு இப்போ என்ன தேவைங்க, ஃபோர்ஸ் இந்த மெம்பர் தான் எவ்வளோன்னு தேவைங்க. சரிங்களா? சரிங்களா? ஃபோர்ஸ் எந்த மெம்பரில் தேவைங்க, சியில் வந்து தேவைங்க. இப்போ சியில் எவ்வளோ ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் எஃப்ஏ எஃப்சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? தேவையா தேவை இல்லையா? எஃப்சியோட வேல்யூ கண்டுபிடிக்கணுமா வேண்டாமா? என்ன போட்டு முடிச்சுட்டு போயிருக்கணும் அந்த செம்மை. சரி, அது போடணுமா போடக்கூடாதா? எஃப்ஏஎஃப்சியோட வேல்யூ கண்டுபிடிப்பீங்களா மாட்டீங்களா? நீங்க பேசலைன்னா நான் போட மாட்டேன். எஃப்ஏயோட வேல்யூ எஃப்சியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? summation h is equal to 0. horizontal reactions தான் உங்களுக்கு கேக்குறீங்க. ஆமாங்க. summation h is equal to 0 போட்டா h வந்து 5 kN. சரி, இதோட ட்ரெஸ் மெம்பரு எனக்கு வந்து எந்த இடத்துல ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் வந்து வந்திருக்கும்? ஃபிக்ஸட் பீம்ல ஏ சப்போர்ட்ல ஹெச்ஏ போட்டிருப்பீங்களா? ஹெச்ஏ ஆக்சுவலா அந்த இடத்துல தான் வந்திருக்கும். இல்ல ரோலர் இருக்கிற இடத்துல ஹெச்சி ஈக்குவல் டு 5 வந்திருக்கும். ரோலர்ல 0 மெம்பர் ரியாக்ஷன், ஹரிசாண்டல் ரியாக்ஷன். ஏவுல வந்து 5 kN. அவ்வளவுதான். அப்ப ஹெச்ஏ ஓட வேல்யூ வந்து 5 kN அப்படின்னு வச்சு சால்வ் பண்ணிருப்பீங்க. சரியா? ஓகே. இப்போ அடுத்து வந்து இப்போ நார்மலாக இருக்க ஃபோர்ஸ் மாதிரி வச்சுப்போமே. இப்போ இந்த இடத்துல எனக்கு ஹெச்ஏ வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல 5 kN வச்சுப்போம். இப்போ இங்கே 5 kN வந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல 5 வந்திருக்கு. அப்போ இந்த மெம்பர் ஷேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரியா? அதை விட்டுருவோம். எனக்கு இந்த ஜாயிண்ட்டை மட்டும் வச்சுப்போம். ஜாயிண்ட் பியை வச்சுப்போம். இப்போ ஜாயிண்ட் பியை வச்சு நான் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ ஜாயிண்ட் பினா எனக்கு இந்த ஃபோர்ஸ் இங்கே இருக்குது. எனக்கு இந்த இடத்துல 5 kN ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, எனக்கு இது இல்லாமல் எனக்கு இந்த இடத்துல ஒரு மெம்பர் இருக்குது. கரெக்டாக? அது இல்லாமல் இங்கே இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மெம்பர் இருக்குது. எனக்கு தேவைப்படுறது இந்த மெம்பர் தான். ஆனால் நான் என்ன பண்ணி தான் ஆகணும், எனக்கு இந்த மெம்பரையும் சால்வ் பண்ணி தான் ஆகணும். கரெக்டாக? அது இப்போ ஜாயின் பியை மட்டும் வச்சுக்கோங்க. ஜாயின் பியை மட்டும் வச்சு சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அப்படி தானே வந்திருக்கும் வேல்யூ. இப்போ இதை ஹரிசாண்டல் பொறுத்து வெர்டிகல் பொறுத்து ரிசால்வ் பண்ணுங்க. சொல்லுங்க. ரெண்டு அன்னோன் இருக்குது, பிஏவும் பிசியும் அன்னோன். ஆமாம், எஃபிசியும் அன்னோனு, இப்போ எஃபிஏவும் அன்னோனு. சரிங்களா? இப்போ இது அன்னோன் எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ரெண்டு ஈக்குவேஷன், ஹரிசாண்டல் ஈக்குவேஷன் வெர்டிகல் ஈக்குவேஷன் வச்சு தான் சால்வ் பண்ணி ஆகணும். சரிங்களா? அப்போ ஹரிசாண்டல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன வந்திருக்கும்? ஏற்கனவே இங்கே இருக்கிற 5 இருக்குது, இங்கே ஒரு 5 இருக்குது. அப்போ எஃபிசி ப்ளஸ் 5 kN வந்திருக்கணும். அது இல்லாமல் எஃபிசியில் வேல்யூ எனக்கு என்ன ஆங்கிள் வந்திருக்குங்க? ஹரிசாண்டல் பொறுத்து சால்வ் பண்ணும்போது ஹரிசாண்டல் எழுதுறது தெரியுதுங்களா? இல்லை நான் அடிச்சுட்டு திருப்பி மேலே எடுத்துட்டுங்களா? தெரியுது. ஓகே, ஹரிசாண்டல் இஸ் ஈக்குவல் டு 0. எனக்கு இந்த இடத்துல ஆங்கிள் வந்திருக்கும். இந்த ஆங்கிள் எவ்வளோ வந்திருக்குங்க? 30 டிகிரி. 630 அந்த பக்கம் அழிய மாட்டேங்குது. 60 டிகிரி. எனக்கு இந்த ஆங்கிள் வந்து உங்களுக்கு இங்கே ஆங்கிள் எவ்வளோ இருக்குங்க? எனக்கு மொத்தமாக 90 டிகிரி. கரெக்டாக? இதுலேருந்து இது வரைக்கும் 90 டிகிரி. எனக்கு இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ வந்திருக்கும்? இது எவ்வளோ இருக்கோ இதுக்கு ஆப்போசிட்டாக இங்கே இருக்கிறதா எனக்கு வந்து எவ்வளோ ஆங்கிள் தானுங்க? 60 டிகிரியா 30 டிகிரியா? 30 டிகிரி. 60 டிகிரி போடக்கூடாது. ஹரிசாண்டல் போட இங்கே இருக்கிற ஆங்கிள் தானே. இப்போ இங்கே இருக்க சாரி இப்போ இசட் ஆங்கிள் இதில் 60னா இங்கே இருக்கிற 60 தான் போடுவீங்க. சரிங்களா? இங்கே இருக்கிறத உங்களுக்கு போட மாட்டீங்க. இது இசட் மாதிரிலாம் இருக்குது. சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? இங்கே 60னா இங்கே 60 தானே? கரெக்டாக தப்பா? 60 டிகிரி தான். சரிங்களா? 60 டிகிரி தான். இப்போ இதை பொறுத்து நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ எஃபிசி இப்போ இதை தான் எனக்கு அடுத்து போகிறேன். இப்போ அடுத்து போகிறேன் போது எனக்கு இங்கே வேல்யூ எவ்வளோ வந்திருக்கும்? எஃபிசியோட வேல்யூ 60 டிகிரி சைன் விச் இஸ் ஹரிசாண்டல்னா காஸ் 60 டிகிரின்னு வந்திருக்கும் இந்த இடத்துல. அவ்வளோதான். இப்போ இங்கே எஃபிசி இஸ் ஈக்குவல் டு எஃபிசி ப்ளஸ் காஸ் 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 5. சரியா? எஃபிசி இன்டூ காஸ் 60 டிகிரி ப்ளஸ் 5 இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஆமாவா? ஏபி மெம்பர் மேம் அதுவும் காஸ்
BA BA வரேன். BA இப்போ போட்ட வரைக்கும் இது வந்திருக்கும். இது இல்லாமல் எனக்கு என்ன வந்திருக்கும், FBA வந்து மைனஸில் வந்திருக்கும். ஈக்குவல் டு 0 போட்டதுக்கு பதிலாக அந்த இடத்துல என்ன போட்டிருக்கணும், FBA cos 60 டிகிரின்னு போட்டிருக்கணும். கரெக்டா? கரெக்ட் மேம். ஈக்குவல் டு 0 போட்டதுக்கு பதிலாக FBA cos 60 டிகிரின்னு போட்டிருக்கணும். கரெக்டாக தப்பா? இதுதான் ஸ்பேஸுங்க. எனக்கும் டவுட்டாக இருக்குல்ல, நான் டப்புன்னு போடுற இல்லைங்க மேம், இது கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுங்க மேம். இது நல்லா ஃபெமிலியரான கொஸ்டின் தான் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இதுக்கு போட்டோடனே நீங்கள் டேரெக்டாக வந்து F டென்சைல் F கம்ப்ரசிவ்னு போட்டு போயிடுவீங்க. கரெக்டா? நம்ம மை போட்டுட்டு போயிடும். இங்கே வந்து பிடிச்சி இழுத்துட்டு இருக்கு, இங்கே இருக்குதுன்னா எனக்கு இந்த ஃபோர்ஸ் வந்து கண்டிப்பாக இங்கே பிடிச்சி இழுத்துட்டு தான் இருக்கும். அப்போ அது வந்து ஆப்வியஸாக எனக்கு கம்ப்ரெஷன் போட்டு போயிடுவீங்க. ஆனால் சால்வ் பண்ணல, அதேதான். திடீர்னு வேல்யூ சேஞ்ச் பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா சரிங்க. இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு என்ன ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேஷன் 1 வந்து எனக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு FBA ஒரு நிமிஷம், FBA என்னதுங்க cos 60 டிகிரிங்களா இஸ் ஈக்குவல் டு என்ன இருந்திருக்கும் வேல்யூ 5 ப்ளஸ் FBC sin 60 டிகிரி cos 60 டிகிரின்னு இருந்திருக்கும். கரெக்டா? கரெக்ட் மேம். அவ்வளோதான். இது வந்து ஈக்குவேஷன் 1க்கு. அப்போ எனக்கு இது மட்டும் கிடையாது, இது எதை பொறுத்து ஹரிசாண்டல் ஈக்குவல் டு 0ன்னு போட்டதுக்கு. அப்போ வெர்டிக்கல் ஈக்குவல் டு 0ன்னு போட்டால் எனக்கு என்னென்ன கிடச்சிருக்கும், இப்போ இங்கே இருந்திருக்கு, இங்கே இதை பொறுத்தும் கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கேயும் வந்திருக்கும், ஈக்குவல் டு 0 வேல்யூ வந்திருக்காது, ரெண்டத்தையும் ஒரே இடத்துல மெர்ஜ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். அப்போ அங்கே வேல்யூ என்ன வந்திருக்கும், FBA sin 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் FBC sin 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்குமா? எஸ் மேம். கரெக்டா? ஏன்னா இங்கே மேலே எந்த ஃபோர்ஸுமே கிடையாது, இந்த ஃபோர்ஸையும் டேலி பண்ணால் அப்படி தான் வந்திருக்கும், இந்த ஃபோர்ஸையும் டேலி பண்ணால் வந்திருக்கும், ரெண்டுமே ஒரே டேரக்ஷனில் தான் இருக்குது. ஸோ தட் FBA sin 60 டிகிரி ப்ளஸ் FBC sin 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு மேலே எந்த ஃபோர்ஸுமே கிடையாது, ஸோ தட் 0. கரெக்டா? கரெக்ட் மேம். அடுத்து அந்த ஜாயிண்ட்டை பொறுத்து இப்போ அடுத்து என்ன பண்ணியிருப்போம், அப்போ FBA sin 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் FBC sin 60 டிகிரி அப்படின்றத போட்டிருப்போம். ஓகே, அப்போ sin 60 டிகிரி கேன்சல் ஆயிரும். அப்போ FBAவோட வேல்யூ என்னவோ அதுதான் எனக்கு FBCக்கும் அப்படின்றது தான். சரிங்களா? அப்போ FBAவோட வேல்யூ எவ்வளோ இருந்திருக்கும், இதை கொண்டு போய் நான் இங்கே சால்வ் பண்ணலாமா, இந்த ஈக்குவேஷன் கொண்டு போய் நான் இங்கே போட்டுக்கலாமா, FBAக்கு இருக்கிற இடத்துல பதிலாக மைனஸ் FBCன்னு சொல்லி போகலாம் மேம். அப்போ மைனஸ் FBC இஸ் ஈக்குவல் cos 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 5 ப்ளஸ் FBC cos 60 டிகிரி அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ இங்கே இருக்கிற மைனஸ் இங்கே வந்துருச்சுன்னா, இங்கே இருக்கிற ப்ளஸ் என்னென்ன வந்துச்சுன்னா மைனஸ்னு வந்திருக்கும். ஸோ தட் மைனஸ் 2 FBC cos 60 டிகிரி இஸ் ஈக்குவல் டு 5. கரெக்டா? இங்கே இருக்கிற ப்ளஸ் இங்கே வந்துச்சுன்னா மைனஸ் 2 மைனஸ் FBC cos 60 டிகிரி இருக்கும். ஸோ தட் 2 மைனஸ் FBC cos 60 டிகிரி. எனக்கு தேவை FBCயோட ஃபஸ்ட்டு இங்கே மைனஸ் 2 இருக்கிறது என்னென்ன வந்துச்சுன்னா இதையும் கேன்சல் பண்ணால் என்ன வந்திருக்கும், 2.25 வந்திருக்குமா, மைனஸில் வேல்யூ வந்திருக்குமா. அப்போ FBC இஸ் ஈக்குவல் டு 2.25 டிவைடட் பை cos 60 டிகிரியா, மைனஸ் வந்திருக்கா. cos 60 டிகிரியோட வேல்யூ என்னது, 0 1/2 1/√2 √3/2 1. cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன, √3/2. கரெக்டாக தப்பா? 1/2 1/2. cos 60 டிகிரியோட வேல்யூ என்ன, 1/2. அப்போ cos 60 டிகிரியோட வேல்யூ 1/2, இந்த 2 மேலே போயிடும், இன்டூ 2. நான் 2.25 இன்டூ 2 எவ்வளவு சார், 2.25 கிடையாது 2.5. 2.5 சரிங்களா. 2.5 இன்ட்டு 2 5. அப்போ -5. -5ன்றது எனக்கு என்னது, கம்ப்ரெஷனா டென்ஷனா? அவ்வளோதான். இப்படி தான் சால்வ் பண்ணும். சரியா? நம்மளுக்கு டேரெக்டாக தெரியும், இந்த இடத்துல 5 அந்த இடத்துல 5, இது ரெண்டுத்தையும் பிடிச்சி இந்த ஃபோர்ஸ் வந்து டென்சைல் ஃபோர்ஸ். அப்போ எனக்கு FABயோட வேல்யூ கம்ப்ரெஷனில் இருக்குமா டென்ஷனில் இருக்குமா? டென்ஷன்ல இருக்கு மேம். அவ்வளவுதான். சரிங்களா? இது கம்ப்ரெஷன்னா இது எனக்கு டென்ஷன். அந்த கான்செப்ட் எனக்கு தெரிஞ்சா போதும். ஆக்சுவலா எனக்கு திங்க் பண்ணது 5 கிலோமீட்டர் ரெண்டு பக்கம் டிஸ்ட்ரிபியூட் ஆகுற மாதிரி திங்க் பண்ணேன். ஓகே, அது நம்ம பண்ற இதுவும் கூடங்க. சரிங்களா? இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், அதனால ரெண்டு பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆச்சுன்னா அது 2.5 நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் அங்கே வந்து எனக்கு இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு இந்த இடத்துல இதுக்கு 2 இதுக்கு 2 யோசிச்சிருந்துருக்கலாங்க. சரிங்களா? ஆனால் எனக்கு இந்த இது இப்படி இருக்காதுங்க. ஓகே ஓகே. -5 ஆன்சரு. -5னா -5ன்றது கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ். சரிங்களா?
எல்லாருக்கும் புரிஞ்சா போதுமா? ஓகே மேம். யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா? ஓகேங்க, சரி சரிங்க. கிளாஸ் இதோட வாங்கி பண்ணிக்கலாம். நானும் போய் ரெடி ஆகணும் காலேஜ்க்கு. தேங்க்யூ, பாய். யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, சரியா? இன்னைக்கு கிளாஸ் எப்படிங்க போச்சு உங்களுக்கு? ஓகேவா இருந்துச்சுங்களா? ஓகேங்க. ஏதாச்சும் கிளாஸில் ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சு, ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா லெட் மீ நோ. அண்ட் படிச்சுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க, சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகே மேம். ம், தேங்க்யூ மேம். தேங்க்யூங்க, தேங்க்யூ.